இயேசுவுக்கும் இந்த சிவப்பு கடாரி அல்லது ரெட் கவ் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்க்கலாம். ரெட் கவ்னு சொல்லும் பொழுது அது ஒரு ரேரான ஒரு அனிமல். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாடே கிடைக்கும். அதே போல் இயேசு சொல்லியிருக்காரு, நான் இந்த பூலோகத்துலேருந்து வரல, நான் பரலோகத்துலேருந்து உங்ககிட்ட வந்திருக்கேன். அதனால இயேசுவும் ஒரு ரேரான ஒரு மனுஷன். ரெண்டாவது, அந்த மிருகத்துக்கு எந்த பழுவும் இருக்காதான். இயேசு சொல்றாரு, என்கிட்ட பாவம் இருந்தா என்னை யாராவது கேட்க முடியுமா, என்னை கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்குறாரு. அதனால அவர்கிட்ட எந்த பழுதும் இல்லை. அந்த மாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த விதமான வெயிட்டும் அவங்க வைக்கல, எந்த பாரமும் அந்த மாட்டுக்கு அவங்க தரல. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது எந்த விதமான பாரத்தையும் அவர் மேலே எடுத்துக்காம எல்லாவற்றிலும் இயேசு கடவுளை அதாவது ஒரு பிதாவை அவர் நம்பி அவர் வாழ்ந்தார். அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வயசும் ஆயிடக்கூடாது. அது ஒரு மிடில் ஏஜில் இருக்கணும். இயேசுக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 33 வயசு. அந்த மாடை பலியிடும் போது அந்த ஊருக்கு வெளியே கூட்டி எடுத்துகிட்டு போய் அது பலியிடணும். இயேசுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வெளியே கொல்கோதா என்ற ஒரு இடத்துக்கு கூட்டு போய் தான் அவர் சிலுவையில் அறையிறாங்க. அந்த மாடு இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆசாரி என்ன பண்ணுவானா, அந்த ரத்தத்தை தன் கையினால் எடுத்து பலிபீடத்தின் மேலே தெளிப்பானா. இயேசுவோட ரத்தமும் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தினால தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அதே போல் அந்த கிடாரியை அந்த மாட்டை எரிச்சு அதோட சாம்பல் எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், இந்த மக்கள் தண்ணியில் கலந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். எதுக்குன்னா பாவ மன்னிப்புக்காக அவங்க செய்வாங்களாம். இயேசு நமக்காக பலியாகி அவர் நமக்காக மரித்து 3ஆம் நாள் அவர் எழுந்தார் நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களும் இதே மாதிரி கழுவப்படுகிறது.